ஆதியின் மர்ம பயணம். விசித்திர காட்டின் விடுதலையற்ற விருந்தாளி. வானத்தில் மின்னல்கள் வெட்டிச் சிதறின. ஆதி பயணித்த சிறிய விமானம் கட்டுப்பாட்டை இழந்து அடர்ந்த மேகக்கூட்டங்களுக்குள் ஒரு பெரும் சுழலில் சிக்கியது. அவன் கண் விழித்து பார்த்தபோது அது நாம் அறிந்த உலகம் அல்ல. வானத்தை தொடும் ராட்சத மரங்களும் நீல நிறத்தில் மின்னும் நதிகளும் கொண்ட ஒரு விசித்திர நிலப்பரப்பு. அவரது விமானம் நொறுங்கி கிடக்க அவன் முன்னால் நின்றது ஒரு மாபெரும் சிங்கம். அதன் கண்கள் நெருப்பு பிழம்பாக மின்னின. யார் நீ? எங்கள் புனிதமான நிலத்திற்குள் ஏன் அத்துமீறி நுழைந்தாய் என்று அந்த மகாசிங்கம் மனித மொழியில் கர்ஜித்த போது ஆதி அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் ஒரு கைதியைப் போல இழுத்துச் செல்லப்பட்டு ஒரு வலுவான கூண்டுக்குள் அடைக்கப்பட்டான். அவனைச் சுற்றி அந்த காட்டின் விசித்திர விலங்குகள் திரண்டன. இந்த சிறிய உயிரினம் நம்மை என்ன செய்ய போகிறது? இவனை பற்றி ஏன் பயப்பட வேண்டும் என வேட்டைநெறி ஏளனமாக சிரித்தது. ஆனால் கூட்டத்தின் ஓரத்தில் அமர்ந்திருந்த ஞானாந்தை மட்டும் தன் அமைதியான கண்களால் ஆதியை கவனித்து, அவசரப்படாதே வேட்டைநெறி, உருவத்தைக் கண்டு எடை போடாதே, இவனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக கூறியது. நாட்கள் நகர்ந்தன. திடீரென அந்த காட்டிற்கு ஒரு சோதனை வந்தது. விலங்குகளின் உடலில் கருப்பு புள்ளிகள் தோன்றி அவை ஒவ்வொன்றாக மயங்கி விழுந்தன.